Good evening, everyone. Welcome to ADA 247 Tamil. This is Deepak Lawrence here. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ சேனலில் யூடியூப் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால் டூ ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் தே கேன் ஆல்சோ ஜாயின் இன் எம்சிக்யூ கொஸ்டின் டிஸ்கஷன் பார்ட். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நடத்தக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான எக்ஸாம், அதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி Part-3. ஸோ Part-1 பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன் என்ன, கொஸ்டின் என்ன சிலபஸ்ஸு, ஸோ என்னென்ன டாபிக் என்னென்ன வெயிட்டேஜ் அப்படின்லாம் பார்த்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 6 days டெய்லி வந்து நம்ம 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு, டிஎன்இபி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு டிஎன்இபி கொஸ்டின் பேப்பர்லேருந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வில் பி டிஸ்கஸ்ட். ஸோ அது முடிஞ்சது அப்படின்னா அடுத்து டிஎன்பிஎஸ்சி. ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் வருதோ அதை எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டூ ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இந்த சேனலுக்கு கொடுத்த அதே ஆதரவு வந்து இந்த சேனலுக்கு கொடுக்கணும். தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247 தமிழ். ஸோ இதுதான் வந்து நியூ கிளாஸ்க்கான யூடியூப் சேனலுக்கான நேமு. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் தே கேன் ஆல்சோ ஜாயின் இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் பார்ட். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன டாபிக் பார்க்குறோம், என்ன எக்ஸாம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஜென்ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் நடத்தக்கூடிய அதே மாதிரி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தக்கூடிய எக்ஸாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவலுக்கான எக்ஸாம். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா 2019 நோட்டிஃபிகேஷன் வந்து 2020 நடக்க வேண்டியது 2020 நடக்கல, 2021 நடக்கல. 2021 எக்ஸாம் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி April 26 May 21 நடக்கிற மாதிரி இருந்தது. என்ன ஆச்சுன்னா கோவிட்னால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ அது எப்போ போஸ்ட்போன், அடுத்த டேட் என்றதை டென்டேட்டிவ்னு போட்டிருக்காங்களே தவிர இன்னும் சொல்லலை. ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணாமல் லாஸ்ட் இயர் எந்த டேட்டில் நடந்ததோ, எந்த டேட்டில் நடக்க வேண்டியதாக இருந்ததோ அதே முறை என்ன பண்ணலாம், இந்த வருஷம் அதே டேட்டில் நடக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அதே டைம் ஃப்ரேமில், அதாவது ஏப்ரல் மே. ஸோ ஏப்ரல் மேல நடக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு 30 டேஸ்லேருந்து 45 டேஸ்க்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தான் நடத்துவாங்க வரப்போகிற எல்லா எக்ஸாமும் அப்படின்னு இருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி நடத்தினாலும் சரி, டிஎன்இபி நடத்தினாலும் சரி, இது ஏற்கனவே டிஎன்இபியில் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் டேட்டா அனௌன்ஸ் பண்ணி கோவிட்னால நடக்கல. ஸோ அதனால் இந்த ஒரு லாஸ்ட் எக்ஸாம் வந்து டிஎன்இபியை நடத்தி முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனே யார் கொடுக்குறாங்களோ அந்த ஏஜென்சியே வந்து நடத்தும். அதாவது டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தும். இது பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணி ஜஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 1 month முன்னாடி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 months ஆச்சு, இன்னுமே டேட் அனௌன்ஸ் பண்ணல. 1 year வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ எக்ஸாம் வந்தாலும் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட எழுத ரெடியாக இருக்காங்க எக்ஸாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பாருங்கள். April 24, 2021 May 16, 2021 எக்ஸாம் நடக்கிறதா இருந்தது. கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதால எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்டிமேட்டட் வில் பி, டென்டேட்டிவ் டேட் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜானில் வரைக்குமே வந்து டேட் போடலை. இப்போ செக் பண்ணால் கூட எந்த நோட்டிஃபிகேஷனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நோட்டிஃபிகேஷன் எந்த சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா வில் டூ லெட் யூ நோ. அப்கமிங் கிளாஸஸில் டிஎன்இபி எக்ஸாம் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா உங்களுக்கு டெய்லி யூடியூப் கிளாஸில் வந்து அதுக்கான இன்டிமேஷன் சொல்லுவோம். ஸோ we are celebrating 13th year of success. ADA 247 presents the biggest birthday party of the year. ADA 247 ஸ்டார்ட் பண்ணி 13 years ஆகுது. அதனால் we are giving flat 17% offer plus double validity on all Megapacks and test pack. Use the code Y424 to avail this offer. ADA 247 மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒரு நார்மல் பேக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் ஃப்ளாட் 17% ஆஃப். இதே வந்து நீங்கள் ஒரு மகா பேக் இல்லை டெஸ்ட் பேக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் ஃப்ளாட் 17% ஆஃப் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி ஆன் ஆல் மகா பேக் அண்ட் டெஸ்ட் பேக். பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபரில் Y424 கூப்பன் கோட் போட்டிங்க அப்படின்னா யூ கெட் 17% ஆஃப் as well as double validity on all Megapacks and test pack. ஸோ என்னென்ன சிலபஸ் இருக்குது
TNEB எக்ஸாமுக்கு சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெக்கானிக்ஸு, நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன், அடுத்து மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி, நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ், அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, ஆட்டோமோட்டிவ் பிசினஸ். ஸோ டோட்டலாக 7 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து இது வந்து சிலபஸ். ஸோ டீட்டெயில் சிலபஸ் வந்து ஒரு டாபிக் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ், 100 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க், கரெக்டான ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். ஸோ ஒரு கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் தி மார்க், நெகட்டிவ் மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ், டோட்டல் மார்க்ஸ் வந்து 100. அடுத்து எக்ஸாம் 100 மார்க்ஸை வந்து 100 கொஸ்டின்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 3ஆக பிரிச்சிருக்காங்க. Part 1, Part 2 அண்ட் Part 3. Part 1ல இன்ஜினியரிங் மேக்ஸ் 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. Part 2ல பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ், அது ஒரு 20 கொஸ்டின்ஸ். Part 3 பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஓரியன்ட். என்னென்ன சப்ஜெக்ட், மெக்கானிக்கல் தனியாக ஒன்று இருக்குது, IIIE தனியாக ஒன்று இருக்குது, சிவில் தனியாக ஒன்று இருக்குது. ஸோ அப்போது ஒரு கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா Part 1 ஒன்று இருக்கும், Part 2 ஒன்று இருக்கும், Part 3 வந்து 3 இருக்கும். ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா Part 1 முடிச்சுட்டு Part 2 முடிச்சுட்டு Part 3 வந்து 3 பார்ட்டாக இருக்கும். அந்த 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுல நீங்கள் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. இதே IIIE ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, Part 1 Part 2 காமனாக அட்டன் பண்ணிவிட்டு Part 3ல IIIE என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அவங்க அதை அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிவில் ஸ்டூடெண்ட்ஸு சிவில்கான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து TINGEDCO/TNEBக்கான எக்ஸாம் பேட்டர்ன். இதுலேயுமே எந்த சேஞ்சஸும் சொல்லல. இந்த லாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் இந்த சிலபஸ்க்கு இந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு தான் எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒருவேளை இப்போ எக்ஸாம் டேட் ஏப்ரல் மேல வரப்போகுது அப்படின்னா ஒரு 30 days 45 டேஸ்க்கு முன்னாடி ஒருவேளை இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அந்த சேஞ்சஸ் நோட்டிஃபிகேஷன் அப்போயே வரும். எக்ஸாம் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களோ அப்போ தான் ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் சிலபஸில் சேஞ்ச் பண்ண சான்ஸ் இல்லை. ஆனால் எக்ஸாம் பேட்டர்னில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஒருவேளை TNEB நடத்துறதுக்கு பதிலாக TNPSC நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், 2 ஹவர்ஸ்ன்றது 3 ஹவர்ஸாக நடத்தலாம். 100 மார்க்ஸ்ன்றது 150 ஹவர்ஸ், 150 மார்க்ஸ் இல்லைன்னா 200 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து 2015 கொஸ்டின் பேப்பர், 2015 கொஸ்டின் பேப்பருக்கான வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ்லேருந்து 8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன்லேருந்து 10 கொஸ்டின், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜிலேருந்து 9 கொஸ்டின், தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து 8, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 9, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிலேருந்து 8, ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ்லேருந்து 8. ஸோ டோட்டலாக 60 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இந்த 7 டாப்பிக்லேருந்து. ஸோ அப்போ பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு டாப்பிக்கில் வந்து எவ்வளோ கேட்கணும் அப்படின்னா 60/7னா 8.5 வருது. 8.5 கேட்க முடியாதுன்றதால ஒன்று இட் கேன் பி 8 or 9. ஸோ அப்போ பார்க்கும்போது 8க்கு +or-2, 9க்கு +or-2. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 கொஸ்டின் மினிமமாக ஒரு டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து 9, 10 வரைக்கும் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிலதுக்கு வந்து 10, சிலதுக்கு 8, சிலதுக்கு 9, சிலது பார்த்தீங்கன்னா 7 கூட கேட்கலாம். வேறு கொஸ்டின் வேறு ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸில் 7 கொஸ்டின் கேட்டிருக்கலாம், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜியில் 6 கேட்டிருக்கலாம். அந்த ரிமைனிங் வெயிட்டேஜ் ஆஃப் த மார்க் கிவன் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைன், அதே மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிசைனில் 3 சப்ஜெக்ட் இருக்குது. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ன்றது பேப்பரு, டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா 2, டிசைன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ் ஒன்று, டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட். ஸோ அதனால் இதில் வந்து இதுக்கு 10 மார்க் 10 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ADA 247 celebrating its 13 years of success. ADA 247 presents the biggest birthday party of the year. We get flat 17% off plus double validity on all Megapacks and test pack. Use the code Y424 to avail this offer. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டபுள் வேலிடிட்டி ஒரு பேக் வந்து டபுள் வேலிடிட்டி ஆஃபர் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் இந்த பர்த்டே பார்ட்டி ஆஃப் தி இயர் 13 இயர்ஸ் ஆச்சு ADA 247 ஆரம்பிச்சு, அதனால் டபுள் வேலிடிட்டி கூட உங்களுக்கு 17% ஆஃபர் கிடைக்குது. ஒரு நார்மலாக ஒரு பேக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் 17% ஆஃப். இல்லை நீங்கள் மகா பேக்கில் டெஸ்ட் பேக் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கெட் 17% ஆஃப் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி. ஸோ ஒரு மகா பேக்கு வந்து வேலிடிட்டி 12 months அப்படின்னா யூ கெட் 24 months வேலிடிட்டி. அதே மாதிரி டெஸ்ட் பேக்கு வேலிடிட்டி 6 months அப்படின்னா யூ கெட் 12 months வேலிடிட்டி. என்ன வேலிடிட்டி இருக்கோ அதை வந்து டபுள் ஆகுது, ப்ளஸ் 17% ஆஃபர் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்குது. ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டூ ஷேர் த லிங்க் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் தே கேன் ஆல்சோ ஜாயின் இன்
MCQ questions discussion part. ப்ரீவியஸாக அடா 247 தமிழில் இருந்தவங்களும் இந்த கொஸ்டின் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் என்னென்ன கிளாஸஸ் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கோ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் என்னென்ன கிளாஸஸ்லாம் பார்க்கலான்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ், அதே மாதிரி மேக்ஸ். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சிவில் மற்ற டிபார்ட்மெண்ட் மற்ற இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரு சேனலில் தான் வந்து கிளாஸஸ் வில் பி டேக்கன். யூடியூப் கிளாஸஸ் எல்லாமே இந்த ஒரு சேனலில் வந்து எடுப்பாங்க. அந்தந்த ஆப்ஷன் 3 மேக்ஸிமம், ஆப்ஷன் 4 50% ஆஃப் தி மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஒரு கிராங்க் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் டெட் சென்டர், இது வந்து அவுட்டர் டெட் சென்டர். ஓகேவா, இது இன்னர் டெட் சென்டர் ஐடிசி ஓடிசி. ஸோ ஒரு வெர்டிகலாக இருக்க இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா டாப் டெட் சென்டர், பாட்டம் டெட் சென்டர் சொல்லுவோம். ஒரு ஹொரிசாண்டல் இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் டெட் சென்டர், அவுட்டர் டெட் சென்டர். அப்போது கிராங்க்கு இன்னர் டெட் சென்டரில் இருக்கும்போது பிஸ்டனோட வெலாசிட்டி என்ன? இன்னர் டெட் சென்டர்ன்றது பார்த்தீங்கன்னா 0 டிகிரின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவுட்டர் டெட் சென்டர்ன்றது 180 டிகிரி. ஸோ இன்னர் டெட் சென்டரில் என்ன இருக்குன்னா பிஸ்டன் வந்து மேக்ஸிமம் ஏரியாவில் இருக்கும். அவுட்டர் டெட் சென்டர் இருக்கும்போது பிஸ்டன் வந்து மினிமம் ஏரியாவில் இருக்கும். இந்த ரெண்டு பொசிஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்டன் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஐடிசியில் வரும்போது ஐடிசி தான் மேக்ஸிமம், அங்கே போயிட்டு நின்றுட்டு ஒரு செகண்டு மறுபடியும் திருப்பி பின்னாடி வரும். ஓடிசிக்கு வந்து ஒரு செகண்ட் மறுபடியும் நிற்கும். ஸோ அப்போது எந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசியில் இருக்கும்போது பிஸ்டனுக்கு எந்த விதமான வெலாசிட்டியுமே இருக்காது. ஸோ பார்க்கலாம். The velocity of the piston is given by V is equal to R omega sin theta plus 2 theta divided by 2n. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா theta is the angle of the crank which makes with respect to horizontal. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஐடிசியில் இருக்கும்போது கிராங்கோட ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஓடிசியில் இருக்கும்போது கிராங்க் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. 0 டிகிரி 180 டிகிரி. ஸோ அப்போ கிராங்கோட ஆங்கிள் 0ன்னும் போது நாங்கள் 0 எடுத்து என்ன பண்ணுங்கன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. வெலாசிட்டி V is equal to R omega sin 0 plus sin 20 divided by 2n. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா வெலாசிட்டி 0. Therefore, when the crank is at inner dead center in a horizontal reciprocating steam engine, the velocity of the piston will be 0. Velocity of the piston will be 0. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 0ன்ற ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இது வந்து 11th. Next, 12th question. Name the failure theory that is suitable for designing the brittle component. Name the failure theory that is suitable for designing the brittle component. Options are maximum shear stress theory, first. Second, maximum distortion energy theory. Third, maximum principal stress theory. Fourth, maximum strain theory. Name the failure theory that is suitable for designing the brittle component. Name the failure theory that is suitable for designing the brittle component. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து maximum shear stress theory. Second, maximum distortion energy theory. Third, stress sigma must not exceed the working stress sigma y for the material. அதாவது sigma 1,2 less than sigma y na no failure. Sigma 1,2 less than or equal to factor of safety for design. So அப்போ note for shear failure tau is equal to 0.57 sigma y. அப்போ கடைசியாக என்ன கன்க்ளூட் ஆகுதுன்னா for brittle material which does not fail by yielding but fail by brittle fracture, this theory gives a satisfactory result. அப்போ ஆன்சர் என்ன? மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, தேர்ட் ஆப்ஷன். நேம் த ஃபெயிலியர் தியரி தட் இஸ் சூட்டபிள் ஃபார் டிசைனிங் த பிரிட்டில் காம்பனண்ட். பிரிட்டில் காம்பனண்ட்டுக்கு ஃபெயிலியர் தியரி என்ன மாதிரியான ஒரு தியரி செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. 13th question. The power transmitted by a belt is maximum when the maximum tension in the belt T is equal to 1.
centrifugal tension, 2 3 times the centrifugal tension, 3 2 times the centrifugal tension, 4 4 times the centrifugal tension. மறுபடியும் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா, the power transmitted by a belt is maximum when the maximum tension in the belt T, tension T is equal to, options are option 1 centrifugal tension, option 2 3 times the centrifugal tension, option 3 2 times the centrifugal tension, option 4 4 times the centrifugal tension. ஒரு பெல்ட்டில் பவர் டிரான்ஸ்மிட் ஆகும்போது மேக்ஸிமம் இருக்கும்போது டென்ஷன் என்னவா இருக்கும்? பெல்ட்டிலோட பவர் டிரான்ஸ்மிட் ஆகும்போது பெல்ட் மேக்ஸிமம் கண்டிஷனில் மேக்ஸிமம் டென்ஷன் என்னவா இருக்கும்? சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஆன்சர் 1 சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன், 3 டைம்ஸ் சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனா, 2 டைம்ஸ் சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனா, இல்லை 4 டைம்ஸ் சென்ட்ரிஃபியூகல் டென்ஷனா? ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சென்ட்ரிஃபியூகல் கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பவர் by ADA 247, தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA 247. ஸோ இந்த கிளாஸுக்கு டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆஸ்க் தெம் டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். அதே மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சாங்கன்னா, எப்போல்லாம் உங்களுக்கு கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ தே கெட் த நோட்டிஃபிகேஷன் அண்ட் தே கேன் ஆல்சோ ஜாயின் இன் MCQ questions discussion part. So in the question can answer it. The theorem used for equilibrium of a particle applied with 3 concurrent coplanar forces. Option 1 Varignon's theorem, option 2 parallelogram theorem, option 3 Lamè's theorem, option 4 Pythagoras theorem. So correct answer என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா Lamè's theorem. Lamè's theorem ஓட definition என்னன்னா, Lamè's theorem is an equation relating the magnitudes of 3 coplanar concurrent and non-collinear forces which keeps an object in a static equilibrium with the angles directly opposite to the corresponding forces according to the theorem. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 3 டைரக்ஷனில் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஏன்ற ஃபோர்ஸுக்கு பின்னாடி ஒரு ஆங்கிள், பின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு பேக் சைடில் ஒரு ஆங்கிள் பீட்டா, சின்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆங்கிளில் காமா. ஸோ அப்போது லாமேஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் A by sin alpha is equal to B by sin beta is equal to C by sin gamma. இதுதான் வந்து லாமேஸ் தியரம். ஸோ இப்போ 69th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3 லாமேஸ் தியரம் தான் கரெக்டான ஆன்சர். The theorem used for equilibrium of a particle applied with 3 concurrent coplanar forces. Option 3 Lamè's theorem தான் கரெக்டான ஆன்சர். Next question. A steel bar 100 mm long is subjected to a tensile stress sigma. ஒரு steel bar 100 mm long subjected to tensile stress. Tensile stress ரெண்டு பக்கம் என்ன ஆகுது, இழுக்கிறாங்க. அப்போ tensile stress இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 100 mm. If the change in length of the bar is 0.05, del deflection is equal to 0.05 mm. What is the value of sigma? என்ன சொல்றாங்கன்னா E is equal to Young's modulus 200 GPa எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. 200 GPa. ஸோ என்ன ஆன்சராக இருக்கும்? ஆப்ஷன் 1 200 MPa, ஆப்ஷன் 2 100 MPa, ஆப்ஷன் 3 80 MPa and ஆப்ஷன் 4 150 MPa. Question மறுபடியும் பார்க்கலாம். A steel bar 100 mm long is subjected to a tensile stress sigma. If the change of bar is 0.05 mm, what is the value of sigma? E வந்து 200 GPa. So for option 1 200 MPa, option 2 100 MPa, option 3 80 MPa and option 4 150 MPa. செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இஸ் கிவன் பை சிக்மா இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின். சிக்மா இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டு ஸ்ட்ரெயின். வேறு சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ்ஸு, E இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் அண்ட் கேபிட்டல் E இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ். இப்போ கால்குலேஷன் லென்த் 100 mm கொடுத்துருக்காங்க, டெல் எல். ஸோ இப்படியும் கொடுக்கலாம், டெல் எல். டிஃப்ளெக்ஷன் வந்து 0.05 mm.
E வந்து 200 GPa, அதாவது 200 into 10 power 9 Pascal. Okay, 200 into 10 power 9 Pascal. அடுத்து strain is produced, E is equal to del L by L, change in length by original length. Strain க்கு என்ன ஃபார்முலானா change in length divided by original length. Change in length என்றது 0.05, original length 100 mm. So ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 5 into 10 power minus 4. அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா sigma is equal to Young's modulus into strain. Sigma is equal to 200 into 10 power 9 into 5 into 10 power minus 4. So அப்போ என்ன கிடைக்குது வேல்யூ 100 MPa. 100 MPa. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கல்ல நியூட்டன் பர் mm ஸ்கொயருக்கு மாற்றலை. ஏன் அப்படின்னா ஆன்சர் வந்து மெகா பாஸ்கல்ல கேட்டிருக்கிறதால நம்ம ஜிபிஏலேருந்து பாஸ்கலுக்கு மாற்றி பாஸ்கல்ல மாற்றிருந்த அப்படியே தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆன்சருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா ஆன்சரில் நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் பாஸ்கல் நியூட்டன் பர் mm ஸ்கொயராக மாற்றலாம். அதனால ஆன்சர்லேயே வந்து மெகா பாஸ்கல் இருக்கிறதால ஜிகா பாஸ்கல்லேருந்து பாஸ்கலுக்கு மாற்றதோட சரி, அதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்போ 200 into 10 power 9 into 5 into 10 power minus 4 ஓட வேல்யூ என்ன வருதுன்னா 100 MPa. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 100 MPa தான் வந்து கரெக்டான ஆன்சர். எதுக்கு என்ன கொஸ்டினுக்குன்னு பார்த்தீங்கன்னா the steel bar of 100 mm long is subjected to a tensile stress sigma if the change in length of the bar is 0.05 mm. What is the value of sigma? E is equal to 200 GPa ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ADA 247 celebrating its 13 years of success. ADA 247 ஸ்டார்ட் பண்ணி 13 years ஆகுது. அதனால ADA 247 presents the biggest birthday party of the year. We get flat 17% off plus double validity on all Megapacks and test pack. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா வேலிடிட்டி 12 months இருந்ததுன்னா டபுள் வேலிடிட்டியில் யூ கெட் 24 months வேலிடிட்டி. ஸோ நார்மல் பேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17% ஆஃபர் மட்டும் கிடைக்கும். இதே வந்து மகா பேக் இல்லை டெஸ்ட் பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் 17% வேலிடிட்டி ப்ளஸ் 17% ஆஃபர் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி ஆன் ஆல் மகா பேக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக். யூஸ் த கோட் Y424 to avail this offer. Next question. In a gear train of n wheels, the speed ratio is defined as, ஒரு கியர் இருக்கு, ஒரு இன்புட் கியர் ஒரு அவுட்புட் கியர் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணுறாங்க மெச் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியர், இது பி கியர். ஸோ ஏ கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னா பி கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றும். ஏ வந்து சின்னது, பி வந்து பெருசு அப்படின்னா ஏ பி. ஸோ ஏ வந்து ஒரு சுற்றுச்சுன்னா பி வந்து 0.25. ஸோ ஏ வந்து 4 சுற்று சுற்றுச்சுன்னா தான் பி வந்து ஒரு சுற்று சுற்றும். அந்த மாதிரி கியர் ரேஷியோ இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கியர் 2 கியர் இருக்கிற இடத்துல ஒரு கியர் ட்ரெயின், இன் கியர் ட்ரெயின் ஆஃப் n wheels the speed ratio is defined as. ஸ்பீட் ரேஷியோ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? 4 ஆப்ஷனு. ஆப்ஷன் 1 n1 divided by nn, ஆப்ஷன் 2 nn divided by n1, ஆப்ஷன் 3 t1 divided by tn, அண்ட் ஆப்ஷன் 4 tn divided by t1. ஸோ n ஸ்பீடை வச்சு கொடுத்துருக்காங்க 2 ஆப்ஷனு, அதே மாதிரி நம்பர் ஆஃப் டீத்தை வச்சு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர்னு செக் பண்ணி பார்க்கலாம். Speed ratio or velocity ratio of the gear train is the ratio of the speed of the driver to the speed of the driver or follower. ஒரு ஸ்பீட் ரேஷியோனா என்ன? ஒரு ஸ்பீட் ரேஷியோ or velocity ratio of the gear train is the ratio of the speed of the driver. Next question. What is the condition of dynamic balancing of revolving masses? Option 1 force polygon is closed. Option 2 couple polygon is closed. Option 3 neither force polygon nor couple polygon is closed. Option 4 both force and couple polygons are closed. ஒரு டைனமிக் பேலன்சிங் ஆஃப் ரிவால்விங் மாசஸோட கண்டிஷன் என்ன? டைனமிக் பேலன்சிங் ஆஃப் ரிவால்விங் மாசஸோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. force polygon is closed, couple polygon is closed, neither force nor couple polygon is closed, அடுத்து both couple polygon and force polygon are closed. ஸோ இதுதான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். A system of rotating masses is dynamic balance when there does not exist any resultant. There does not exist any
resultant centrifugal force as well as resultant couple. Both the couple and force polygon are closed. So couple polygon பார்த்தீங்கன்னா starting point ending point ஒரே இடத்துல இருக்கு. It is a closed one. அதே மாதிரி force polygon பார்த்தீங்கன்னா starting point ending point ஒரே இடத்துல மீட் ஆகுது. ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு closed one. ஓகேவா? What? Option 1 yield strength of ரெண்டு கியர்ல இருக்க ஒரு டூத் எங்கேஜ் ஆகும். நிக்கல் மேங்கனீஸ் காப்பர். நிக்கல் மேங்கனீஸ் காப்பர். ஆல்பா ஸ்டெபிலைசர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியம் மெல்ட் ஆகிட்டு மறுபடியும் சாலிட் ஆகும்போது வரக்கூடியது தான் ஆல்பா பீட்டா ஸ்டெபிலைசர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ஆல்பா ஸ்டெபிலைசர் என்னென்ன பீட்டா ஸ்டெபிலைசர்னு நமக்கு தெரியணும். ஸோ இங்கே கொஸ்டினில் வந்து ஆல்பா ஸ்டெபிலைசர்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. 4 செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. சிலிக்கன், அலுமினியம், குரோமியம், மெக்னீசியம், காப்பர், கோபால்ட்டு, அலுமினியம் மேங்கனீஸு, அடுத்து நிக்கல் மேங்கனீஸ் காப்பர். So some alloying elements are called alpha stabilizers which raise alpha to beta transition temperature while others lower the transition temperature. So அப்போ என்னென்னலாம் ஆல்ஃபா ஸ்டெபிலைசர்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், கேலியம், ஜெர்மானியம், குரோமியம், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஸோ நமக்கு ஆன்சரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், குரோமியம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்டெபிலைசர்ஸ். கொடுத்துருக்க 3 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் மேட்ச் ஆகுது ஆல்ஃபா ஸ்டெபிலைசர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி மாஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ ferrite, alpha ferrite and cementite in pearlite. The mass fraction of alpha ferrite and cementite in pearlite. So pearlite ல alpha ferrite எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, cementite எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறதா கேட்கறதா வந்து கொஸ்டின். The mass fraction of alpha ferrite and cementite in pearlite. pearliteல இந்த ரெண்டு பார்ட்டிகளும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு. ஆப்ஷன் 1 0.77 and 0.33 respectively, at 0.7 and 0.3 respectively, at 0.2 and 0.98 respectively. Fourth, இதை முன்னிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 17% ஆஃப் ப்ளஸ் டபுள் வேலிடிட்டி ஆன் ஆல் மெகாபேக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக். கோட் பார்த்தீங்க அப்படின்னா Y424 ADA247 மொபைல் ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆஃபரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் மெக்கானிக்கலுக்கு ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. ஜான் 10th ஸ்டார்ட் ஆச்சு, ஏப்ரல் 15, 16 வரைக்கும் பேட்ச் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ பேட்ச் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் என்னென்ன டாபிக் இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 150லேருந்து 160 ஹவர்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வில் பி டேக்கன். டெய்லி 2 hours. டைமிங் பார்த்தீங்கன்னா 7 PM to 9 PM. Those who miss the opportunity, இன்னமும் வந்து you can have time. So do join and make use of this batch which is prescribed specially for combined engineering service examination mechanical department. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2109 ப்ரைஸ். ஸோ Y424 கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் ஃபிளாட் 17% ஆஃபர். ஸோ டிஎன்இபி எக்ஸாமுக்கான செலிமரி நியூவாக இருக்க ஒரு யூடியூப் சேனல்லையும் வந்து லைக் பண்ணுங்கள். தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA247. தமிழ் இன்ஜினியரிங் கிளாஸஸ் பை ADA247. இந்த சேனலில் ஆல் இன்ஜினியரிங் கிளாஸஸ் வில் பி டேக்கன். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பேசிக் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ், அதே மாதிரி மேக்ஸ் கிளாஸஸ் ஆர் பீயிங் டேக்கன். ஸோ டூ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் upcoming exams. Thank you. Good evening Sivaraj. Thank you for joining. So நாளைக்கு கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 PM இருக்கும். 6 to, so do join and do ask your friends to join so that we'll have MCQ question discussions daily in this YouTube channel. Thank you.